இவன் பேசுறதுக்கு அந்த மக்கள் கை தட்டுறாங்க. அதை பார்க்கும்போது தான் வந்து ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா யாரையும் வந்து இந்த ஆள் வந்து இங்க இருக்க சொல்லலை. இந்த ஆள் இடத்துக்கு கட்சி ஆரம்பிக்கணும், இந்த ஆள் எதுக்கு அரசியல்வாதி ஆகி அந்த ஆள் தொகுதியிலேயே நின்று தோத்து போய், ஏன்னா எல்லாரும் வரவே போறவெல்லாம் அவே வேங்கிறியா ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லும் போதே வந்து அப்படி நெஞ்செல்லாம் வலிச்சிருது எல்லாத்துக்குமே. வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரகாஷ் ராஜ் பற்றி தான் இந்த பதிவு. அந்த ஆள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாப்புல, அதில் கீழே பூரா பார்த்தோம்னா சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக உட்காந்துருக்காங்க. இவன் பேசுறதுக்கு அந்த மக்கள் கை தட்டுறாங்க. அதை பார்க்கும்போது தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆள் பேசுறதுக்கெல்லாம் கை தட்டுறதுக்கு நீங்கள் இங்கே ஒரு கூட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மேடையில் பேசும்போது சொல்கிறான். அதாவது வந்து 2029 பாசிச மன்னரை வந்து கீழே வந்து நம்ம இறக்கிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு வந்து அந்த புல்லா போட்ட எங்களுடைய பாய்ஸ் எல்லாம் வந்து கைதட்டுறாங்க. அந்த ஆள் வந்து ஒரு நடிகன், ஒரு கூத்தாடி. நம்மளுடைய நாட்டுக்கு எதிராக என்னன்னா பேச முடியுமோ அம்பிட்டு பேசக்கூடிய சிந்தனை கொண்ட ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. அந்த ஆள்கிட்ட அவன் பணத்தை வாங்கிடுவான், எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போகிறதுக்கான உண்டான ஆளவே அவன் பேசுறதுமே வந்து இங்கே கைதட்டி ரசிக்கிறாங்க. இன்னொன்று சொல்லும்போது சொல்கிறாப்புல, அதாவது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் 2000-3000 வருஷமாக வந்து அசிங்கம் பிடிச்ச கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாப்புல. உலகத்தில் மொத்தம் வந்து 197 நாடுகள் இருக்குது. அந்த 197 நாடில் ஒரு நாடு இந்தியா. அதிகமான மக்கள் தொகையும் கொண்ட நாடு. இந்த நாடு வந்து ஒரு துணைக்கண்டம். இந்த துணைக்கண்டத்தில் தான் அத்தனை விதமான வளங்களும் செல்வங்களும் இருக்குது. தங்கம் இருக்குது, வைரம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு இன்னமும் இருக்குது. அத்தனை வளங்களுமே இருக்குது. நிறைய நாட்டில் பார்த்தோம்னா பாலைவன தேசத்தில் வந்து மணல் தான் இருக்கும், மண் இருக்காது, செடி கொடிகள் இருக்காது, எந்த விதமான வளர்ச்சிக்குண்டான திட்டங்கள் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. பணம், பெட்ரோல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தோம்னா நிறைய நாடுகளில் அரபி நாடுகள்லாம் ஆறு, ஓடை, வாய்க்கால் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அருவிகள் இருக்காது. அருவிகள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கும். மக்கள் போய் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆறோ அதாவது வாய்க்கால்களோ, குளம் குட்டைகளோ, கிணறுகளோ, அருவி நீர்வீழ்ச்சிகளோ இருக்காது. சோலை வனம் மாதிரி தோட்டங்கள், வயல்கள் வந்து இருக்காது. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தோம்னா எல்லா விதமான இயற்கை வளங்களுமே இருக்குது. காடு இருக்குது, மலை இருக்குது, நதிகள் இருக்குது, ஓடைகள் இருக்குது, கிணத்துல பிள்ளைங்க குதிச்சு விளையாடுவாங்க. அதுவும் இல்லாமல் அருவிகள் நிறையா இருக்குது. இது போக பார்த்தோம்னா விவசாயத்துக்கு உண்டான அத்தனை விதமான மண் வளம் நம்ம நாட்டில் இருக்குது. மண் இருக்குது, மணல் இருக்குது, களிமண், செம்மண், கரம்ப மண், எல்லா விதமான மண் இருக்குது. இந்த மண்ணில் ஒவ்வொரு மண்ணிலையும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு என்னென்ன பயிரிட்டால் விளையும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமான தாது மணல்களுமே நமக்கு இருக்குது. நிலாவில் இருக்கக்கூடிய மணலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்குது. அது மட்டும் போக தங்கமும், வெள்ளியும், வைரமும், வைடூரியமும், மேதகமும், முத்துக்களும் நம்ம நாட்டில் இருக்குது. எவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒவ்வொரு கோயிலில் அந்த சாமிகளுக்கு மன்னர்களால் கொடுக்கப்பட்ட தங்கங்களும் வைரங்களும் எவ்வளவு, அதெல்லாம் கணக்கிலேயே வரலை. அப்படி வராத அளவுக்கு வந்து பொக்கிஷங்கள் இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். திருவனந்தபுரம் பத்மநாதன் சுவாமி கோயிலில் ஒரு அறையிலேயே வரும் பல லட்சம் கோடி மதிப்பிலான தங்க நகைகள் இருந்தது. இன்னுமே வந்து பல அறைகள் வந்து திறக்கப்படாமல் இருக்குது. இதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கு உண்டான சொத்துக்களுமே இருக்குது. சாமிகளுக்கு உண்டான நகைகள் இருக்குது. இதுகளை பார்த்து தான், அது போக ஸ்பைசஸ், எல்லா விதமான ஸ்பைசஸ், டீ தூள்ல இருந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், அந்த பிரியாணிக்கு உண்டான அத்தனை விதமான மசாலா வாசனை திரவியங்களும் இங்கே தான் இருக்குது. அத்தர், சென்ட்டு சம்மந்தப்பட்ட இயற்கை ரோசா பூக்கள் வகைகள் எல்லாமே இந்த நாட்டில் தான் இருக்குது. எந்த நாட்டில் இவ்வளோ வளம் இருக்குது, எவ்வளோ மிகப்பெரிய கலாச்சாரம், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இலக்கணம், இலக்கியம், வானவியல் சாஸ்திரம், பொருளாதாரம், கடல் கடந்து வாணிபம் செய்கிறது, இது போக ஜோதிட சாஸ்திரம் அத்தனையுமே வந்து நம் நாட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து காப்பி அடிச்சுட்டு போனவங்க தான் பார்த்தோம்னா பாபா வங்கா, அது மாதிரியான ஆட்கள் நம்ம நாட்டிலேருந்து கற்றுட்டு தான் போயிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அக்குபஞ்சர் முறையில் செய்யக்கூடிய
அந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் எல்லாமே வந்து நம்மகிட்ட இருந்து பழகிட்டு போய் தான் சீனாவில் வந்து இன்னைக்கு இது வந்து சீன மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா அந்த நோக்குவர்மம், சிலம்பம், நடனங்கள், பாட்டு, கவிதை எல்லாமே வந்து இங்கே ஒரே நாட்டில் தான் வந்து குமிஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம், ஒரு பாரம்பரியமான முறை வந்து எந்த நாட்டிலையுமே இல்லை. ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம இறக்குமதி பண்ணணும்னா நம்மளுடைய தேவைகளுக்கு வேண்டும், அதிகமாக வேணும், உபரியாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டாம் நம்ம சர்க்கரை மாதிரி பொருட்களை வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். பெட்ரோல் தேவை, நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இப்பயுமே பார்த்தோம்னா நிறைய மாநிலங்களில் பெட்ரோல் கிணறுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குண்டான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இப்போ பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து பெட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக 51 கனிம தாது பொருட்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு 51 மேற்பட்ட இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, லித்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடலை. பிஓகே நம்மகிட்ட சேர்ந்துட்டா அங்கேயும் இருக்கிற நிறைய கனிம வளங்கள் நம்மளை சார்ந்தது தான். கலாச்சாரம் சொல்லி பார்க்கும்போது ஒரு நம் நாட்டினுடைய கலாச்சாரம் ஹிந்து முறையான கலாச்சாரம். அது வந்து ஒரு வாழ்வியல் முறை. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் வந்து நம்ம ப்ரொசீஜராக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மாதிரி கலாச்சாரம்லாம் எத்தனை நாளைக்கு அது வந்து ஒத்து வரும்? அதுக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசம். இப்போ பிரகாஷ் ராஜ் சொல்கிற மாதிரி 3000 வருஷமாக வந்து இவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் ஏன் நாட்டை விட்டு வெளியே போயிருக்கலாமே? சரி, அவங்களுக்கு தான் புத்தி இல்லை, அவங்க போகலை. இந்த ஆள் போயிருக்கு, நீங்கள் போயிருக்க வேண்டியதானே, நீ போயிருக்க வேண்டியதானே, நீ இருக்கு இங்கே இருக்க, உன்னை யார் இங்கே கையை காலை பிடிச்சி இழுத்து எப்பா ராசா நீ போகாதுன்னு உன்னை யார் இங்கே சொல்கிறாங்களா? போய் தொலைய வேண்டியதானே. இங்கே இருந்துக்கிட்டு எதுக்கு இப்படி மூச்சை தொலைச்சிக்கிட்டு எல்லா மக்களையும் டென்ஷன் படுத்தணும்? இன்னொன்று பார்த்தோம்னா யாரையும் வந்து இந்த ஆள் வந்து இங்கே இருக்க சொல்லலை. அரசியல் வேண்டாம், அரசியல்வாதி ஆக வேண்டாம், அரசியல் வேண்டாம், அரசியல்வாதி ஆக வேண்டாம்னா இந்த ஆள் இடத்துக்கு கட்சி ஆரம்பிக்கணும். இந்த ஆள் எதுக்கு அரசியல்வாதி ஆகி அந்த ஆள் தொகுதியிலேயே நின்று தோத்து போய் அந்த விரக்தியில தான் இன்னைக்கு வந்து பாஜகவையும் மோடி அரசாங்கத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ரீல்ஸ் போடுறாரு. பாசிச மன்னராக மோடி அவர்கள் பாசிச மன்னராக இருந்திருந்தா இந்நேரம் பிரகாஷ் ராஜ் நடமாட முடியாது, வாயை திறந்து பேச முடியாது, ஒரு பிரதமரை வாடா போடான்னு பேச முடியாது. அப்படின்னா பேசுனா வடகொரியா மாதிரியான ஒரு மன்னர் தான் வந்து இங்கே ஆண்டிருக்கணும். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் பேச்சுரிமை, பேச்சு சுதந்திரம்ங்கிறத ஒன்றை கொடுத்துட்டு அவரை வந்து இந்த நாட்டுக்கே நேர்ந்து விட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாரும் வரவே போறவெல்லாம் இவங்கிறியா ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் இவன் பிரகாஷ் ராஜ் அவனுமே பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தோம்னா பாசிச மன்னர் 2029 வந்து பிடிச்சு கீழே உட்கார வச்சிருவாங்க, மோடி அடுத்து வரமாட்டாரு அப்படின்ட்டு. நாங்களும் அதைத்தே சொல்கிறோம். 3 தடவை மோடி அவர்கள் ஆண்டது போதும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அடுத்து யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வாங்க, ஹேமந்த பிஸ்வாவை கொண்டு வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அன்னைக்கு தான் தெரியும் இந்த பாரத பிரதமர் மோடி வந்து எவ்வளவு நல்லவருன்ட்டு. அன்னைக்கு இங்கே இருக்க மக்கள் வந்து இந்த அதாவது என்ன சொல்கிறாங்க, இடதுசாரி மக்கள் வந்து புரிஞ்சுக்குருவாங்க. இந்த கம்யூனிஸ்ட் மாதிரி இந்த நக்சல் திமாக்கின்னு சொன்னாங்களா, திமாக்கி நக்சல், அப்படியாப்பட்ட ஆட்கள், இந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி ஆட்கள் வந்து யோகி மாதிரி ஒரு பிரதமர் வந்தால் பதிலடி கரெக்டாக கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து இப்படிலாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்து ரெண்டாவது அதாவது சொல்லுவாங்க இல்லையா தும்ப பிடிக்கிற மாதிரி அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். கரெக்டாக செய்ய வேண்டிய நேரத்தில் எங்கே வெட்டணுமோ எங்கே வந்து பதிலடி கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுப்பாரு. ஆனால் பாரத பிரதமர் மோடி வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையாக போய்கிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து இப்படி பேச விட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்குறாரு. அவர் வந்து பாசிச மன்னராக இருந்தால் இனிமேல் பிரகாஷ் ராஜ் வந்து இந்த அளவுக்கு பேச முடியுமா, வாடா போடான்னு பேச முடியுமா? அவருடைய வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இன்னைக்கு வந்து தன்னுடைய குடும்பத்துக்குன்னு எதுவுமே பார்க்காம மக்களுக்காக மக்களுடைய சேவை செய்யணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுக்கும் இடம் கொடுக்காம, ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கும் இடம் கொடுக்காம அப்படியே ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷனை இவன் பார்த்தோம்னா இவெல்லாம் ஒரு கூத்தாடி நாய். அந்த நாயின்னு சொன்னா கூட நாய் கோச்சுக்கிறோம். அந்த பன்னி வந்து நம்ம பிரதமர் வந்து இப்படி பேசுது, நம்முடைய கலாச்சாரத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுது. பிடிக்க இஷ்டம் இல்லையா, சிரியாவுக்கு போயிருங்கிறேன் நானெல்லாம். நீ எல்லாம் எதுக்கு இருக்கணும்? இன்னைக்கு இந்த அபிஜித் தீப்கே மாதிரி ஆள்கள் எல்லாமே வந்து எத்தனை நாளைக்கு ஒரு 10,000 பேர் போயிருக்காங்க. 10,000 பேருக்குமே வந்து நிறைய அமைப்புகள் வந்து சோத்தை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து என்னத்தையாவது கிடைச்சா சொல்லுவாங்களே ஃப்ரீயாக கொடுத்தா பினாயில கூட குடிக்கிற கூட்டம் இன்னும் இருக்குது. அங்கே போய் அந்த சோத்தை வாங்கி திங்க போய் அந்த பீஸா பர்கர் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க போய் அந்த கூட்டம் காமிக்க முடிஞ்சிச்சு. இல்லாட்டினா இவ்வளோ கூட்டமே கூடியிருக்காது. இப்போயுமே பார்த்தோம்னா ராஜஸ்தான் மாதிரி இடங்கள்ல போய் அடி வாங்கிட்டு
விளக்கமாத்தால அடி வாங்கிட்டு ஓடி வந்திருக்காங்க. நீங்கள்லாம் வந்து நக்சல்வாதிகள், தீவிரவாதி, பயங்கரவாதி போடான்ட்டு அந்த கிராம மக்களே கூட அடிச்சு விரட்டுற அளவுக்கு தான் இன்னைக்கு மக்களினுடைய தெளிவான சிந்தனைகள் வந்திருக்கு. 2029 கண்ணுக்கட்டுற தூரம் வரைக்கும் காவி கலருது. இந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி ஆள்களுடைய பேசை கேட்டு நம்பிக்கிட்டு கைதட்டி உட்காந்துருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல நூற்றுக்கணக்கான சட்டங்கள் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மாற்றி இருக்கிறாங்க. காலாவதியான சட்டங்கள் வந்து இன்னும் உயிரோடு வச்சுக்கிட்டு இருந்ததை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டு புதிய புதிய சட்டங்களை வந்து மாற்றிருக்காங்க. மக்களுக்கு தேவையான மாதிரி சட்டங்களை திருத்தி கொண்டு வந்திருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து எழுதின சட்டத்தை தான் வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்ட்டு. அம்பேத்கர் அவர்கள் எழுதின சட்டம் இருக்கும்போது மக்கள் தொகை வெறும் 30 கோடி மக்களுக்கு அவர் வந்து சட்டம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு அவரே இருந்திருந்தா கூட இன்னைக்கு 140 150 கோடி மக்கள் தொகை இன்னைக்கு வந்திருக்கும் நம்ம இந்தியாவில். 150 கோடி மக்களுக்கு உண்டான சட்டத்தை கண்டிப்பாக அம்பேத்கர் அவர்கள் மாற்றி எழுதியிருப்பாங்க. அன்னைக்கு எல்லாரும் நடந்துட்டு போனோம். இன்னைக்கு யாரும் நடந்துட்டு போறோம்? எல்லார் வீட்லேயும் காரு, எல்லார் வீட்லேயும் பைக் வந்துருச்சு. நம்ம நடந்து போறோமா? அன்னைக்கெல்லாம் லெட்ரு போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு யார் லெட்ரு பண்ண யார் லெட்ரு போட்டு இன்னைக்கு கிரீட்டிங்ஸ் கார்டு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கா? எல்லாருமே வந்து இப்போ டைரெக்டாக வந்து நம்ம மொபைல் மூலமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். வளர்ச்சி வந்து வந்துருச்சு, அதாவது வந்து மாற்றம் வந்துருச்சு. அதே மாதிரி சட்டத்திலையும் மாற்றம் கண்டிப்பாக வரணும். மக்கள் தொகை மாற மாற எல்லா வசதிகளும் நமக்கு ஏற்படுத்திக்கிற மாதிரி சட்டங்களை மாற்றி கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு மாற்றம் வரும். இந்த பிரகாஷ் ராஜுக்கு ஆண்டவன் அறிவையும் வைக்கல, வாயை ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த வாயை வச்சுக்கிட்டு வாடகைக்கு விட்டு பிழைக்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது பொழப்பு பார்க்கலாம். இல்லை இங்கே கலாச்சாரம் சரியில்லாட்டினா யூரோப்புக்கு போயிட வேண்டியதானே, இல்லாட்டி சிரியாவில் போய் உட்காந்து அங்கே இருக்கிற கலாச்சாரத்தைப்படி வாழ வேண்டியதானே. யார் இந்த ராசாவை இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்தாலே இவனையும் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்து தொலைக்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்க எல்லாம் திருடைங்க, இந்த திருடை இருக்க நாட்டில் நீ இருக்க, அப்படி பார்த்தா நீயுமே வந்து ஒரு திருட்டு பையன் சொல்லக்கூடாது, நீ என்ன திருட்டு கிழவே. இந்த திருட்டு கிழவே இன்னைக்காவது ஒரு 75 வயசுல நம் பாரத பிரதமர் சும்மா அப்படியே நடந்து வந்த உண்மையிலேயே மன்னர் மாதிரி தான் இருக்காரு. அவரால் தான் வந்து இத்தனை பேருடைய பேச்சுக்களை வந்து சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்து எல்லாமே நம்ம மக்கள்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், ரீல்ஸ் போடுறாரு. பல கோடி மக்கள் டெய்லி பார்க்குறாங்களே. நீ ஒரு வீடியோ போடு, அந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தோம்னா சன் டிவியில் தான் போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே பார்த்தோம்னா எல்லா மக்களும் கழுவி காரி துப்பியில் வச்சிருக்காங்க இவனை. இப்படியாப்பட்ட ஆட்களை வந்து கண்டிப்பாக வளர விடவே கூடாது. நானும் சொல்கிறேன், இப்படியாப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு வந்து பேசுறதை விட சுயமாக சிந்திக்கலாமே. இவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு இதையும் பேசிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. நிறைய மாற்றங்கள் இந்தியாவில் வந்துருச்சு. இங்கிட்டு இஸ்லாமிய நாடாக மாற்றணும், இங்கிட்டு கிறிஸ்தவ நாடாக மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இல்லை. அவ்வளோதான் நான் உருப்படி சொல்லி இல்லை. அதனால் நம்ம தேசம், இந்த தேசத்துக்கு எதிராக எந்த வேலையும் செய்யாமல் இந்த நாடு வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். இல்லை அதுக்கு வழியும் இல்லை வாய்க்காலும் இல்லைன்னா கம்மிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு நாடு போகிற போக்கில் போய்கிட்டு இருக்கணும். இவனை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு வச்சு பேசுறதுனால 2029 அப்படியே நம்ம நாடே வந்து கீழே இறங்கி பாரத பிரதமர் இல்லாமல் ராகுல் காந்தி தூள் மேலே தூக்கி உட்கார வச்சு இந்த நாட்டை வந்து மாற்றிடலாங்கிற கனவெல்லாம் இருந்தால் லப்பரை வச்சு அழிச்சிருங்க. அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கூட இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லும் போதே வந்து அப்படி நெஞ்செல்லாம் வலிச்சிருது எல்லாத்துக்குமே. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்றாரு, அதாவது 2029 ராகுல் காந்தி யாராவது பிரதமராக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கெல்லாம் உட்காருங்க, மற்றவங்களாம் ட்ரெயினை பிடிச்சிட்டு போய் எங்கிட்ட சினிமா பாருங்கன்னு சொல்லி வாயை மூடல பாதி மண்டபம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க கூட ராகுல் காந்தி பிரதமராக வர்றதை ஏற்றுக்க முடியலை. எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு சின்ன பையன், ஒரு 12-13 வயசு ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து ராகுல் காந்திகிட்ட கேள்வி கேட்குது. ஏஐ தொழில்நுட்பம் இப்போ வந்துருச்சு. அது வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்புகளில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. நீங்கள் வந்து கல்வியில் எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டால் ஒரு புத்திசாலியான ஆளாக இருந்தால் பதில் சொல்லணும். ராகுல் வந்து யோசிக்கிறாப்புல எப்படா பதில் சொல்லுது. ஏன்னா இந்த பையன் வந்து ஒரு திருண்டு பையன் இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு ராகுல் காந்தி நினைக்கல. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மாற்றம் வேணும், நம்மளுடைய எண்ணத்தில் மாற்றம் வரணும், நம்ம சிந்தனையில் மாற்றம் வரணும், வேலை வாய்ப்பில் மாற்றம் வரணும், உற்பத்தியில் மாற்றம் வரணும். அதைத்தேன் அவனும் கேட்குது. அந்த பயவில், அந்த குட்டி பயவில் அதைத்தையும் கேட்குது. ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு, இதில் வந்து கல்வியில் எப்படி மாற்றம் கொண்டு வரலாம், வேலை வாய்ப்பில் மாற்றம் வந்துருச்சுன்னு அந்த பையன் சொல்கிறான். இதில் எப்படி நீ மாற்றம் கொண்டு வருவேன்னு கேட்டால் சொல்ல தெரியலை. இப்படியாப்பட்ட ஆளை மேலே கொண்டு வந்து என்ன செய்வீங்க? எந்த விதமான சட்டம் கொண்டு வந்தாலும் அரசியலமைப்பு இந்த வெறும் புக்கை தூக்கிட்டு அலைஞ்சாப்புல இல்லையா, அந்த ஆளுக்கே வந்து இந்த இந்தியாவினுடைய அரசியலமைப்பு பற்றி என்னன்னு தெரியலை. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி
அதை கூட பார்த்தோம்னா இத்தாலி அதிபர் அப்படிங்கிறப்ப ஒரு நாட்டில் பிரதமராக அதிபரான்னு கூட ஒரு ஆளுக்கு தெரியல. இந்த நாட்டை நிர்வகிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தகுதி வேணும், ஒரு தராதரம் வேணும். அந்த தகுதியும் தராதரமும் அந்த காந்தி, அதாவது அந்த காந்தி குடும்பத்துக்கே இல்லை. சோனியா காந்தியுமே வந்து பின்னாடி வச்சுக்கிட்டா மன்மோகன் சிங்கை வந்து ஆட்டு வச்சாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஆண்டவன் நம்ம நாட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டேன். அதாவது ஒரு பத்திரிகைக்காரர் போய் ஒரு அம்மாட்ட கேட்குறாரு, ஏமா ஒரு வித்தியாசமாக ஏதாவது நடந்து ஒரு மாற்றம் நடந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னோடனே அந்த பொம்பளை யோசிக்காமல் சொல்லுது, நானா என் உயிரை மாற்றிக்கிடுவேன், நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேங்குது. ஏன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. கண்டிப்பாக என்னாலுமே ஏற்றுக்க முடியல. ஆள் பாரு மூஞ்சியை பாருங்கிற மாதிரி தான் இருக்கும். தண்டாத்து வரும்போதேவும் ஒரு அரசியல்வாதி, இப்போ நம்மளும் எவ்வளவோ அரசியல்வாதி இருக்காங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க நடந்து வரும்போதேவும் அந்த ஒரு ராயல் லுக் இருக்கும். அமைச்சர்னா இந்த ஆளு தான்யா, அவன் அந்த ஆள் கொள்ளையடிக்கலாம், திருடலாம், எது வேணாலும் பண்ணலாம். பட் அந்த ஃபேஸில் வந்து ஒரு கலை இருக்கணும். அந்த கலையெல்லாம் அந்த ஆள் 58 வயசாகுது, தன்னுடைய சீக்ரெட் லைஃபை வெளியே சொல்ல தயங்கும் ஒரு ஆளால் எப்படி இவ்வளோ பெரிய நாட்டை வந்து கொடுக்க முடியும்? கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பில்லை. ஏன்னா இன்னும் ஒரு 10 கோடி 15 கோடி மக்கள் வந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டு தொலைஞ்சிருக்காங்க. இந்த 15 கோடி மக்களுடைய மனசு மாற வரைக்கும் நம்ம வந்து பேசி மாரடிச்சு தான் ஆகணும். அதனால் ராகுல் காந்தி எந்த காலத்தில் வந்து பிரைம் மினிஸ்டராக வரக்கூடியதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும் தலைமுறையினர் வந்து யோசிக்கும் திறன் வந்து இன்னும் குறையலை. ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து 2047 நம்ம நாடு வந்து உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடு ஆகணும், தன்னிறைவாக ஆகணும்னு சொல்லிட்டு நம் பாரத பிரதமர் சொன்னதை நோக்கி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த காமெடி பீஸ் எல்லாம் வேண்டான்னு தான் நினைப்பாங்க. அடுத்து 2029 நம் பாரத பிரதமராக மோடி வந்தாலும் ஓகே இல்லையா, அதை விட நல்ல லக்கு அடித்து நமக்கெல்லாம் ஒரு இனிமேல் இந்த சகிப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் டக்குன்னு வேலை பார்க்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்தாலும் ஓகே தான். அதுக்கடுத்து ஹேமந்த் பிஸ்வா சர்மா இருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய ஆட்கள் பாஜகவில் இருக்காங்க. ஆர்எஸ்எஸும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து அந்த காங்கிரஸ் இல்லா பாரதம் தான் நமக்கு தேவை. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.